பெரியா, உங்களுக்கு காலையில காஃபி கொடுக்க வந்தேன். அப்போ உங்க போன் அடிச்சுக்கிட்டே இருந்தது. மாமா மாமான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன். நீங்க எழுந்திருக்கவே இல்லை. அதான் நானே போன் அட்டென்ட் பண்ணி உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் குருக்கள் கிட்ட என்ன விஷயம்னு கேட்டதுக்கு சாமி சன்னிதானத்துல மனுஷ ரத்தம் பட்டிருக்க விஷயத்த சொன்னாங்க. அப்படியா? இது ரொம்ப சீரியஸான விஷயம். இத நம்ம உடனே போலீஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லிதான் நந்தினி மேடம்க்கு போன் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் வேணா நீங்க ஐயாவை வந்து பார்த்து நேர்ல சொல்லிக்கோங்கன்னு சொன்னேன். அதனாலதான் உங்களை பாக்குறதுக்கு நேர்ல வந்திருக்காங்க. என்ன பெரியா, எதுவும் சொல்ல மாட்டீங்க? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தேனா என்ன மன்னிச்சிருங்க. இல்ல துர்கா, நீ எந்த தப்பும் பண்ணல. ஒருவேளை பெரியப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அவரும் நந்தினி மேடம்க்கு தான் போன் பண்ணியிருப்பாரு. அப்படியா பெரியா? ஆமா. சரி, அப்புறம் என்னாச்சு? நந்தினி என்ன சொன்னாங்க? அவங்க கிட்ட சொன்னா நேத்து நைட்டு நம்ம கோயில்ல ஒரு கொலை நடந்துச்சுன்னு சொன்னாங்க. என்னது, கொலையா? ஆமாங்க ஐயா, நம்ம கோயில்ல நேத்துக்கு நைட்டு பாஸ்கர்னு ஒரு ரவுடிய புலி அடிச்சு கொண்டுருச்சுன்னு சொன்னாங்க. பாஸ்கர் செத்தது நம்ம கோயில்லையா? அமானுஷ்யமா இருக்கு. இது யாரோட வேலையா இருக்கும்?